காதலர் தினத்தையொட்டி ஓசூரில் உற்பத்தி செய்யப்படும் ரோஜா மலர்களுக்கு இணைய வர்த்தகத்தில் அதிக வரவேற்பு உள்ளதால் நாள்தோறும் 10 லட்சம் மலர்கள் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. தருமபுரி மாவட்டம் ஓசூர், தளி, கெலமங்கலம், பேரிகை, பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவும் குளிர்ந்த காலநிலை மற்றும் மண்வளம் காரணமாக அதிக அளவில் மலர் சாகுபடி நடைபெறுகிறது. இப்பகுதிகளில் விளையும் ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கு அதிக அளவில் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இப்பகுதிகளில் சுமார் 4000 ஏக்கரில் பசுமை குடில்கள் அமைத்து ரோஜா மலர்களை விவசாயிகள் சாகுபடி செய்து வருகின்றனர். சிவப்பு வண்ண தாஜ்மஹால், நோப்ளாஸ், கோல்ட் ஸ்ட்ரைக், சவரன், அவலாஞ்சி, பெருனியா உட்பட 22 வகையான ரோஜா மலர்கள் சாகுபடி செய்யப்படுகின்றன. இதில் தாஜ்மஹால், அவலாஞ்சி ஆகிய ரகங்கள் சிங்கப்பூர், மலேசியா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு அதிக எண்ணிக்கையில் அனுப்பப்படுகின்றன. கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாடுகளில் பல்வேறு ரக மலர்கள் உற்பத்தி செய்யப்படுவதால் ஓசூரில் உற்பத்தியாகும் மலர்களுக்கு வரவேற்பு குறைந்து வருகிறது. மேலும் விமான கட்டணம் அதிகரிப்பாலும் ரோஜா ஏற்றுமதி குறைந்த நிலையில் ஓசூர் மலர்களுக்கு உள்நாடுகளில் வரவேற்பு அதிகரித்து வருகிறது. ஜெய்ப்பூர், டெல்லி, மும்பை உள்ளிட்ட இடங்களுக்கு விற்பனைக்காக அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் நிகழாண்டு காதலர் தினத்தை முன்னிட்டு இணைய வழி வர்த்தகத்தில் ரோஜா விற்பனை அதிகரித்துள்ளது. இதற்காக நாள்தோறும் ஓசூரிலிருந்து 10 லட்சம் மலர்கள் விற்பனைக்கு அனுப்பப்படுகின்றன. இதனால் கூடுதல் வருவாய் கிடைப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர்.